வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாங்க கர்வமா இருக்கிறத நெனச்சு நெனச்சு பூரிச்சு போறாங்க. உடனே அந்த கிட்ட எடுத்துட்டு போயிட்டு உடனே வந்து விஜய் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க விஜய்க்கு. ஃபோனே போல ஒண்ணும் புரியல. எங்க போனாரு இவரு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. வீட்ல எல்லாரும் காவேரி என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யார் பேச்சும் கேட்காம விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யாரையுமே வந்து திரும்பி கூட பார்க்காம பாட்டுன்னு கிளம்பி போறாங்க. அத பார்த்துட்டு என்னடி இவ பதில் சொல்லாமயே போறா? என்னடி ஆச்சு இவளுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இங்க வந்து விஜய் பார்க்கறதுக்காக காவேரி வராங்க. பார்த்தா அவர் வீட்ல இல்ல. எங்க போனாரு இவரு? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கீழ போறாங்க. போயிட்டு வந்து ரோடையும் பார்க்குறாங்க. என்ன இவரு ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமி வந்து அங்க தண்ணி வந்து ஊத்திட்டு இருக்காங்க செடிங்களுக்கெல்லாம். அவங்க பார்த்துட்டு வந்து என்னடி என்ன பார்க்குற? அப்படின்னு ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. எனக்கு புரியுறது. நீ யார பார்க்குறன்னு சொல்லிட்டு அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி விஜய் தானே தேடுற? அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து இப்ப என்ன? ஆமா அவர தான் தேடுறேன். இப்ப என்ன? இங்க பாருடி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல எதுக்காக விஜய் தேடுற? அப்படின்னோடனே என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க? உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. எனக்கு எல்லாமும் தெரியும். விஜய் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் விஜய் யோசிக்கல. அவன் பொய்த்தாலி தான் நீ போட்டிருக்க அப்படின்னு தான் சொன்னான். அது சும்மா தான் அவன் வந்து அவனை ஏமாத்துறதுக்காக போட்டிருக்கேன்னு அவன் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? எல்லாம் விஜய் தான் சொன்னான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த விஷயம் எனக்கு புரியுது. ஆனால் விஜய்க்கு புரியலையே. அவன் உன்னையே நினச்சி உருகிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது நீயே சொல்லு. அதனால் நீ பேசாமல் இருக்கிறது தான் அவன் கூட நல்லது. நீ பேசினா மேலும் மேலும் உன்னையே நினச்சிட்டு அவன் ஏங்கிட்டு கிடக்கிறான். அதனால் கண்டிப்பாக அவன் கல்யாணத்துக்கு கூட சம்மதிக்க மாட்டான். அதனால் கல்யாணம் ஆகாத பையன்கிட்ட நீ ஏம்மா பேசுகிற? நீ உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, உனக்கு வீட்டுக்காரர் இருக்கார்ல, அப்புறம் எதுக்காக வந்து கல்யாணம் ஆகாத ஆம்பளை கிட்ட பேசுறது? உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன மாமி சொல்கிறீங்க? அப்படின்னோடனே என்னம்மா இப்படி சொல்கிற? சரி இந்த விஷயம்லாம் நீங்களா வந்து பேசுகிறீங்களா? யார் சொல்லி பேசுகிறீங்க? அப்படின்னோடனே எல்லாம் விஜய் சொல்லி தான் பேசுகிறேன். அவன் தான் சொன்னான் எல்லா விஷயத்தையும். இந்த மாதிரி மாமி காவேரி போட்டிருக்கிறது உண்மையான தாலியில் பொய் தாலி. சும்மா என்னை ஏமாற்ற போட்டிருக்கா. அதனால தான் அவங்க வீட்டில் எல்லாரும் நான் பொண்ணு கேட்டு போனால் டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து வேணும்னே நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரிக்கு வந்து அழுகே தாங்கவே முடியல. மாமி என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க? நான் வந்து கல்யாணம் ஆகி வேற ஒரு ஆம்பளை கிட்ட வச்சு எல்லாம் என் தலையெழுத்து என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துறதுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காரு. இவர் இப்படியே தான் இருப்பாரா காலம் ஃபுல்லாக? என்னை நோகடிச்சுனே தான் இருப்பாரா? என் மனசை காயப்படுத்தினே தான் இருப்பாரா? எவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்ல வந்தேன். ஆனால் சொல்ல விடாமல் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட சொல்லி என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி அவரை சந்தோஷப்படுறத பார்க்கணுன்னு நினச்சேன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு உயிர் வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எதுவுமே சொல்ல முடியாமல் ஆக்கிட்டாரு. இவர் திருந்தவே மாட்டார். இவர்கிட்ட பேசி பழகி எந்த பிரயோஜனமும் கிடையாது. போட்டோம் எப்படியாவது போட்டோம். இதுக்கப்புறம் இவர் பேச்சுக்கே நான் போகிறதில்ல. இவர் மூஞ்சிலேயே நான் முழிக்க போகிறதில்ல. எனக்கு என் குழந்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே அழுதுகிட்டே போகிறாங்க. ஏன்டி நில்லுடி என்ன ஏன் இப்படி போகிற? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னோடனே என்ன இவ இப்படி போகிறா? நம்ம அட்வைஸ் தானே பண்ணோம், நல்ல விஷயம் தானே பண்ணோம். அதை கேட்டுட்டு அழுதுட்டு போகிறாளே என்ன பண்ணுறது இவளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மாமி. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டத்துட்டு அழுதுகிட்டே ஓடி போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னடி எதுவும் சொல்லாமல் போனேன், கூப்பிட்டுட்டே இருக்கோம், நீ பாட்டுன்னு போயிட்டே இருந்த. இப்போ என்னன்னா மூஞ்சி தொங்க போட்டுன்னு வர சந்தோஷமாக போன நீ எதுக்கு நீ மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க அப்படின்னு ஒன்றும் இல்லை பாட்டி சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவளுக்கு என்ன தான் பிரச்சனையோ ஒரு டைமில் நல்லா இருக்கா ஒரு டைமில் கோவப்படுறா அப்படின்னோடனே எங்கள் காவேரி வந்து கதறி அழுறாங்க. தாங்கவே முடியல அவங்களால. ஏன் இந்த விஜய் இப்படி பண்ணுறாரு? இங்கே பாரு செல்லம் உன்னை பற்றி சொல்கிறதுக்கு தானே போனேன் அப்பா கிட்ட. அவர் பற்றியா இப்படிலாம் பண்ணுறாருன்னு இனிமேட்டு விட்டு பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க காவேரி.